ஹாய் ஃபார்ம், ஐ ஹோப் எவ்ரிவன் இஸ் குட். ஐம் குட். எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேர்ட்ஸோட டிவார்மிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிவார்மிங்கில் ஆக்சுவலி 2 டைப்ஸ் ஆஃப் டிவார்மிங் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் டிவார்மிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் டிவார்மிங். இன்டர்னல் டிவார்மில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு வயிற்றுக்குள்ளார இருக்கிற இந்த குடல் புழு, பூச்சி, அப்புறம் இந்த நுண்ணுயிரிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அதுங்க கிளியர் பண்ணுறது இன்டர்னல் டிவார்மிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் எக்ஸ்டர்னல் டிவார்மிங்னாக்கா பேர்ட்ஸ்க்கு ரெக்கையில் இருக்கிற இந்த ஃப்ளைஸ், அந்த சின்ன சின்ன ரெக்கைக்குள்ளார இருக்கும் பூச்சிங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணுறது எக்ஸ்டர்னல் டிவார்மிங்னு சொல்லுவோம். இந்த 2 டிவார்மிங்குமே பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிவார்மிங் நீங்கள் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் பேர்ட்ஸ் கொடுக்குற ஃபுட்லேருந்து கிடைக்கிற சத்தாகட்டும் எதுவுமே பேர்ட்ஸுக்கு கிடைக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்ஸே எடுத்துக்கும். அண்டு பேர்டு வந்து பார்த்தா ஹெல்த்தியாக இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி வீக்காக இருக்கும். இது என்ன தான் பேர்ட் ஃபுட் எடுத்தாலுமே அது ஒரு மாதிரி ஆக்டிவாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே டிவார்ம் நம்ம ஒழுங்காக பண்ணல அப்படின்றப்போ நம்ம இதை பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் டிவார்ம் பண்ணல அப்படின்றப்போ அதை நம்ம தலையில் எப்படி இந்த பெயின் இருக்கோ அதே மாதிரி தான் புறாவோடைய உடம்புலையும் அந்த ஃப்ளைஸ், அந்த பூச்சி ஒன்று இருக்கும். ஸோ பேர்ட்ஸோட ரத்தத்தை குடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்போ பேர்ட்ஸ் ஆக்டிவாக இருக்காது. அண்ட் இன்டர்னல் டிவார்முக்கு நம்ம என்ன மெடிசன் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அல்போமர் ஓரல் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். சப்போஸ் அப்படின்னா வெட்டினரி ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு சிரஞ்சியில் ஒரு 5 ml எடுத்துக்கிட்டு ஒரு பேர்டுக்குமே ஒரு 5 ட்ராப் கொடுக்கலாம். 5 ட்ராப் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ ஒரு 3 days to ஒரு 1 week பேர்ட்ஸ் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பூச்சி, வார்ம்ஸ், புழு எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெளியே எடுக்கிறோம் அப்படின்றப்போ பேர்ட்ஸோடைய ப்ரீடிங் ரொம்பவே நல்லா இருக்கும். பேர்ட்ஸுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், சீக்கிரமாக சிக் ஆகாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 6 monthக்கு ஒன்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டியும் 1 yearக்கு ஒன்ஸ் கூட பண்ணலாம். பட் 6 monthக்கு ஒன்ஸ் பண்ணிடுறது நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம எப்பவுமே 6 monthக்கு ஒன்ஸ் தான் பண்ணுவோம், ப்ரீடிங்க்கு முன்னாடி அண்ட் ப்ரீடிங்க்கு அப்புறம். அண்ட் எந்த டிவார்மிங்கை எந்தெந்த பேர்ட்ஸ்க்கு பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டில் ப்ரீடிங்கில் இருக்கிற பேர்ட்ஸ்க்கு பண்ணவே கூடாது. அண்ட் 20 daysக்கு கீழே இருக்கிற பேர்ட்ஸ்க்கு பண்ணவே கூடாது. மற்றபடி எல்லா பேர்ட்ஸ்க்குமே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸ்டர்னல் டிவார்மிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்டே டியூன்ட் ஃபார் அவர் டெய்லி அப்டேட்ஸ் ஃபார்ம். Bye.